வணக்கம் ராஜ்கண்ணன் வணக்கம். ரைட், ஓகே. ஸோ யா, ஃபைன், we can continue. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கோயிங் டு சி அபவுட் லைக் ஃப்ளாஸ்க் தான். ஃப்ளாஸ்கில் எப்படி நம்ம வந்து ஒரு பேசிக் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் ஹவு வி கேன் லிங்க் இட் வியா ஏ ஒரு டெம்ப்ளேட், பேசிக் டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ யா, first what we can do is like we can create a ஒரு basic ஒரு structure create பண்ணிட்டு and then from there we can go. ஸோ இன்றைக்கான நோக்கம் என்னதுனாக்கா we are going to create ஒரு டிபி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குன்னாக்கா ஐடி, நேமு, இமெயில். ஓகே, ஸோ அதை வச்சுட்டு ஒரு ஃபார்ம்லேயும் நம்ம வாங்க போகிறோம். அந்த ஃபார்ம்லேயும் டேட்டா வாங்கிட்டு we are going to give it back to the user. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா we will do it for a basic form. ஒரு பேசிக்காக ஒரு HTML ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம அதுலேருந்து ட்ரை அவுட் பண்ணுவோம் அண்ட் தென் we can go to we can try building on top of ஒரு ஃப்ளாஸ்க்லேயே ஒரு ஃபார்ம்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறான். நம்ம அதுலேருந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ மெயின் அஜெண்டா என்னது அப்படின்னாக்கா we are going to create one form. அந்த ஃபார்ம்லேருந்து எப்படி பேசி எப்படி ஃப்ளாஸ்க்கையும் அந்த ஃபார்மையும் லிங்க் பண்ணுறதுங்க தான் மேட்டர். ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அவனையும் ஃப்ளாஸ்க்கையும் அதுலேருந்து எப்படி அந்த டெம்ப்ளேட்ஸையும் லிங்க் ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட அஜெண்டா. we will see those. ரைட், ஸோ என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் எ நியூ ஃபைல். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் மட்டும் எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்காண்டி. ஸோ மேபி ஐ வில் சேவ் திஸ் அஸ் லைக் database.py. ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐம் கோயிங் டு SQLite 3 வச்சுட்டு ஐம் கோயிங் டு ரைட் சம்திங். ஸோ இம்போர்ட் SQLite 3 அதை வச்சுட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் கனெக்ஷன் அண்ட் தென் அந்த கனெக்ஷன் வச்சுட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் ஒரு சிம்பிள் டேபிள். அதுக்குள்ளார நான் வந்து சம் டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அகைன் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கனெக்ஷன் இஸ்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட். என்ன டேட்டாபேஸ் நேம் வேணுமோ போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இந்த டேட்டாபேஸ் தான், ஃபைல் டேட்டாபேஸ் தான். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் அந்த நேமில் வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு உட்காந்துக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதை நம்ம ஃபஸ்ட் நம்ம ட்ரை அவுட் பண்ணுவோம். டேட்டாபேஸ் அண்ட் தென் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா கர்சர் கிரியேட் பண்ணணும். ஸோ கர்சர் இஸ்குவல் டு கான் டாட் கர்சர் கிரியேட் பண்ணியாச்சு. கர்சர் இஸ் லைக் எ பாயிண்டர். அந்த பாயிண்டர் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் கிரியேட்டிங் ஒரு டேபிள். இந்த டேபிளில் என்ன இருக்க போகுது அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் மேபி யூசர்ஸுங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். தட் இஸ் கோயிங் டு ஹேவ் சம் டீட்டெயில்ஸ் லைக் ஐடி, நேமு, இமெயிலு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணுவோம். ஸோ என்னதுன்னா create table users அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து ஐம் கிரியேட்டிங் சம் அதர் ஐட்டம்ஸ் லைக் ஐடி இஸ் அன் இன்டீஜர். அது வந்து என்ன இருக்குன்னா ப்ரைமரி கீயாக இருக்கட்டும் அண்ட் தென் இட் கேன் ஹேவ் லைக் அன் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அதாவது 1 2 3ன்ட்டு அதுவாகவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த நேம் வந்து டெக்ஸ்ட்டு நாட் நல்
அடுத்தது என்ன இருக்குது, மேபி இமெயில் டெக்ஸ்ட்டு நாட் நல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது 3 காலம் இருக்குது, ஐடி, நேமு, இமெயில் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வி வில் ரைட் சம் டம்மி வேல்யூஸ். மேபி ஒரு இனிஷியலாக ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் insert into users. ஸோ நேமு அப்புறமா இமெயில். சும்மா என்னோடய இதே நான் கொடுக்குறேன். வேல்யூஸ் வந்து சையத் contact.sayyadjafar@gmail.com இப்படி கொடுத்துட்டு விட்டுறோம். அண்ட் தென் con.commit con.close. ஓகே, ஸோ இது பேசிக்காக ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டு எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டிபியும் கிடையாது. நான் we will just go ahead and execute. நான் வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இது இல்லை. இந்த இருக்குது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி பர்டிகுலர் ஃபைல் நேம் என்ன வச்சேன், டேட்டாபேஸ் வச்சேன்னா டேட்டாபேஸ். ஸோ நவ் ஐ ஹவ் கிரியேட்டட் லைக் ஒன் another டிபி லைக் database.db. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இதில் இங்கே வராது. வாட் யூ கேன் கோ ஹெட் அண்ட் see is லைக் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர், அதில் அடிச்சிங்கனாக்கா எனக்கு அது வந்து அந்த SQLite 3 விஷுவலைசரில் எனக்கு வந்துடும். ஸோ இதில் டேபிளில் ஓகே இல்லை இது இந்த டேபிளில் யூசர்ஸுங்கிற டேபிள், அதில் வந்து செய்யது என்னோடய இமெயில் ஐடி வந்திருக்கு. ஓகே, சூப்பர், டன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா we have created like one basic table. அதுக்குள்ளார நம்ம ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் via the பைத்தான் கோட். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணதான், இதுக்கும் இப்போ ஃப்ளாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ஃப்ளாஸ்கோடைய கதையை நம்ம எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் லைக் ஒன் ஃபைல் லைக் app டாட் என்ன கேப்ஸில் வருது app.py. ஸோ அதில் ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க்குங்கிற ஒரு கிளாஸ் வேணும். அப்புறமா ரெண்டர் டெம்ப்ளேட், அப்புறம் ரெக்வஸ்ட் வேணும் என்ன, ஸோ தட் எனக்கு வரக்கூடிய இன்புட்டில் என்னென்ன இருக்குங்கிறதே தெரியும். ஸோ ரீடைரக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். அண்ட் தென் திருப்பி இம்போர்ட் SQLite 3 அதையுமே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நவ் திஸ் இஸ் தி ஃப்ளோ. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் ஆப் லைக் ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு என்னோட அண்டர்ஸ்கோர் நேமே கொடுத்துறேன். ஸோ இந்த பர்டிகுலர் app.pyங்கிற நேம்லேயே அது வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ நவ் வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் லைக் I will just create a one DB connection. Def get DB connection. ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண சொல்ல எனக்கு அந்த DB கனெக்ஷன் கிடைக்கணும். ஸோ SQLite 3 டாட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன டிபி ஆல்ரெடி இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே database.db அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, நான் அதை கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லைக் con.row ஃபேக்ட்ரி ஒன்று எடுத்துக்கிறேன். அகைன் இஸ் ரோ பை ரோவாக நீங்கள் கால் பண்ணுறதுக்காண்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி வே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் தென் ரிட்டன் கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் ரிட்டன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஃப்ளோ. இப்போ எனக்கு டிபி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு கெட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஹேவிங் ஒன் ஃபங்க்ஷன். சூப்பர், டன். ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஐ எம் கோயிங் டு what we can try to do, we can try editing an user. ஓகே, இந்த யூசர் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த யூசர் டீட்டெயில்ஸை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். சரி, ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா
ஃபர்ஸ்ட் we will write a ஒரு API மூலியமாகவே எழுதுவோம் and then we will try to render it into an ஒரு HTML ஃபார்மேட்டை நம்ம கொண்டு போய் பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ ரைட் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது என்ன சாம்சங் ஆண்ட்ராய்டு வந்து இருக்குது ஓகே ஸோ என்ன பண்ணுறேன் def edit யூசர் ஐடியை வாங்கிட்டு அந்த யூசரை நான் எடிட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ கனெக்ஷன் இஸ் equal to get db connection cursor is equal to con dot cursor okay get db connection ஏன் பளிச்சுன்னு லைட் தெரியுது இதானே இருக்கு get db connection 3 இருக்கா ரைட் get db connection இப்போ சேவ் பண்ணால் போயிடும் இப்போ வந்துடுச்சு ஸோ நவ் I'm going to differentiate it இப்போ எப்படி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்னா கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெக்கரேட் எழுதுகிறேன் ஆப் டாட் ரவுட்டுக்குள்ளார எடிட் ஸ்லாஷ் int user id ஐடியை வாங்கினேன் I'm going to do this stuff இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அகைன் I am allowing two methods ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கெட் another one is post சரி இப்போது ஒரு கேள்வி இப்போ நான் இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுமா எடிட்டை இதை கொடுத்துட்டு நான் கெட்டுக்கு தனியாக போஸ்ட்டுக்கு தனியாக வேறு யூஆர்எல் வச்சு எழுதுனா ஏதாச்சும் பிரச்சனையா நான் அதுதான் சொன்னேன் அதுக்கு நான் கேட்டுட்டேன் நான் உங்களுக்கு நீங்க அதுதான் ஹர்ட் எமோஷனல் அது நியாயம் அது வந்து நியாயம் ஓகேவா நீங்க கோவப்பட்டு கத்துனா கோவத்துல நான் கத்திட்டேன் சாரி அப்ப மத்தவங்க கோவம் வந்தா சிரிச்சு பேசுவாங்களா கொஞ்சம் ப்ரோ டிவி ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க ரைட் ஃபைன் ஸோ இப்போது இது இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால என்ன இதுனாக்கா யூ ஆர் ஃபாலோயிங் ரெஸ்ட் ஆர்கனைஸ்டு இல்லாட்டினா ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் செஷனில் ஒன்று பார்த்தோம் இந்த சேம் யூஆர்எல்கே யூ கேன் சென்ட் ஏ கெட் ரெக்வஸ்ட் அஸ் வெல் அஸ் லைக் போஸ்ட் ரெக்வஸ்ட் ஸோ இப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா இப்போ நான் கெட் கொடுத்துட்டு இந்த யூசர் ஐடி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை எனக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதையே நான் போஸ்ட் நான் கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் ஐடியை வச்சுட்டு ஒரு யூஸரை க்ரியேட் பண்ண அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் பாடியில் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது சொல்லுங்கள் ராஜ் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ப்ரோ இப்போ இந்த கெட்ல வந்து ஜஸ்ட் ஐடி வச்சு தான் கெட் பண்ண முடியாது எவ்ரிதிங் கெட் பண்ண முடியாதுல ஆமாம் இப்போ நம்ம எழுதுறது வந்து நம்ம ஐடி வச்சு கெட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் ஓகே அதான் ஸ்மால் டவுட் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு இதுவாக நான் பிரிக்க போகிறேன் ஒன்று வந்து போஸ்ட் மெத்தடு இன்னொன்று வந்து போஸ்ட் இல்லாமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ போஸ்ட்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ நேம் இஸ் equal to request டாட் ஃபார்ம் எல்லாமே நான் இப்போ நான் ஃபார்ம்லேருந்து வாங்க போகிறேன் ஸோ ஃபார்ம் ஸோ பாடியில் அனுப்ப போகிறது ஜஸ்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஜேசன் டேட்டா இட்ஸ் கோயிங் டு பி ஃபார்ம் டேட்டா ஸோ இமெயில் இஸ் equal to திரும்பி request டாட் ஃபார்ம் cursor dot execute update users set name is equal to email is equal to where id is equal to திரும்பி ஒரு கொஸ்டின் மார்க்கு அதுக்கப்புறமா நான் வேல்யூஸ் நான் செட் பண்ண போகிறேன் என்னென்ன வேல்யூஸு நேமு இமெயிலு அப்புறமா யூசர் ஐடி வேணும் யூசர் ஐடி வந்து யூஆர்எல் மேலே இருந்து இருக்குது அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் யூசர் ஐடி ரைட் ஸோ இது இப்போ 3 வேல்யூமே எடுத்தாச்சு ஓகே இப்போது வந்த டேட்டா ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்குது போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் அதில் ஏதோ டேட்டா வந்துருக்கு அந்த டேட்டா வச்சுட்டு ஐம் டைரக்ட்லி அப்டேட்டிங் இட் ஓகே சரி இது பண்ணுறது கரெக்டாக தப்பா போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் நான் ஒரு வேல்யூ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து வெளிப்படையா இருக்கும். தப்பு ப்ரோ த்ரூ டு பார்க்கலாம். என்ன பண்ணணும்
அதான் ப்ரோட்டோகால் பத்தி. அப்போ என்ன சரி எப்படி சரி பண்ணலாம்? ஐ மீன் தனியா அப்டேட் மெத்தட் எதெல்லாம்? அதுதான் என்னது, அதான் கரெக்டு தான். ஆனால் அப்டேட் மெத்தடுக்கு என்ன யூஸ் பண்ணணும், என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும்? இது பேட்ச் ப்ரோ, பேட்ச் இல்லைனா புட்டு. புட். ஸோ எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பட் நவ் வி வில் லிவ் வித் திஸ். இன்னைக்கான நோக்கம் வந்து ஃபார்ம்ஸ் தான். ஃபார்ம்ஸ் என்ன பண்ணாங்க பார்க்கலாம். பட் யா, தட் இஸ் நைஸ். நைஸ் ஆஃப் இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே ஃபைன். ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஜேசானிஃபைன்னு சொல்லிட்டு அதையுமே இம்போர்ட் பண்ணிப்போமா. ஜேசானிஃபை ரிட்டன் ஜேசானிஃபை சும்மா ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்டுங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்டேட்டட். ஓகே சரி. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நவ் ஐ எம் கோயிங் டு கெட் தி பர்டிகுலர் யூசர் டீட்டெயிலில் வாங்க போகிறேன். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் select star from users where id is equal to question mark. இங்கிட்டு வேல்யூஸ் என்ன வேல்யூ, யூசர் ஐடி கம்மா எதுக்கு போகிறேன், டியூப்பிளுங்கிறதுக்காண்டி போடுது. டாட் ஃபெச் 1 ஒரே ரெக்கார்டு தான் இருக்கணும், அதனால் ஒரே ரெக்கார்டு மட்டும் தான் நம்மளுக்கு வருது. ஸோ அப்புறமா கான் டாட் க்ளோஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக வந்த அந்த டேட்டாவை கொண்டு போய் நம்ம வந்து போட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் ஜேசானிஃபை ஆஃப் யூசர் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். ஓகே. இப்போது இங்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இட் இஸ் வி ஆர் கோயிங் டு ரைட் சம்திங். இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படி அடிச்சோன்னாக்கா அதன் டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டாட் ரன் debug is equal to true. ஓகே. ஸோ ரைட். சரி, இப்போ பேசிக்காக ஒரு ஆப் மட்டும் எடுத்து ரன் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம போய் என்ன பண்ணலான்னா, அங்கே தானே இருக்கேன், பைத்தான் ஆப் டாட் py 5000ங்கிறதுல ரன் ஆகுது. ஸோ ப்ரூனோவை கூப்பிடுவோம். ப்ரூனோ கமான். அது வந்து ஃபார் சென்டிங் எ ரெக்வஸ்ட். ஓகே, HTTP ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்காண்டியே. ஏன்னா ஒரு கிளைண்ட்டு நீங்கள் போஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வேறு ஏதாச்சும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா 30 day பைத்தானுக்குள்ளார இது இருக்குது. இதில் நான் இங்கே போயிட்டு மேபி ஐ கேன் கிரியேட் லைக் ஒன் மோர் ரெக்வஸ்ட். எடிட் யூசர், மேபி கெட் யூசர்னு வச்சுக்கிறேன். கெட் யூசர். ஸோ யூஆர்எல் வந்து என்ன இருந்துச்சு, லோக்கல் ஹாஸ்ட் 5000 தான் இருந்துச்சு. HTTP லோக்கல் ஹாஸ்ட் 5000 /edit/ யூசர் ஐடி வந்து இப்போ 1 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். அடிச்சோன்னாக்கா இன்டர்னல் சர்வர் எரர், ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் ரோ இஸ் நாட் ஜேசன் சீரியலைசபிள். சரி, அதில் வேறு ஏதோ வேல்யூ வரும் போலக்கு. யூசர் print user என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துட்டு we can do. எப்பயும் எரர் தான் அடிக்கும், பட் we will see what is the value it is holding. SQL object user dot keys dot string dot keys. okay, dot keys என்ன வருது, user dot keys. user dot keys திருப்பி இன்னொரு வேல்யூ வருது. சரி இருங்க.
for item in user dot keys print item. இது சும்மா ஒரு எம்டி மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டு we will play. ஐடி நேமு இமெயில் ஓகே இந்த 3 வேல்யூ வருதா சரி யூசர் அட் கீஸ்னா ஓ ஓகே இப்போ நான் வந்து அப்போனா இப்படி ஆக்சஸ் பண்ணலாம் போல இருக்கு டாட் டேட்டாங்கிற மாதிரி போட்டுக்கலாம் போல இருக்கு ரைட் யூசர் டாட் ஐடி யூசர் டாட் நேம் யூசர் டாட் இமெயில் அடிச்சுனாக்கா நவ் ஐ நீட் டு கெட் ஐ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் 4 items. There's no attribute ID. What nonsense is this talking? இருங்க என்னமோ நடக்குது we'll see. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஐ திங்க் தேர் இஸ் எ வே லைக் accessing like this name user of name it might be a dictionary so email இருக்க சொல்ல I can put like user of email அடிச்சிட்டேனாக்கா I can get something like this super ஸோ இப்படி நம்ம டேட்டா எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நவ் இது நான் அது கெட் ஏபிஐ இருக்குது இதை நான் போஸ்ட்டாகவும் அடிச்சேனாக்கா ஐ கேன் டூ சம் சேஞ்சஸ் என்ன பண்ணலாங்கிறது இங்கே பார்ப்போம் அடிச்சுட்டு சரி எடிட் யூசர் கிரியேட் இங்கே பாடியில் இது வரைக்கும் நம்ம ஜேசன் போட்டிருந்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ இதில் நேம் சையதுன்னு இருந்துச்சு சையத் ஜாஃபராக மாற்ற போகிறேன் அப்புறமாக இமெயில் கொடுக்குறேன் இமெயில் வந்து கான்டாக்ட் டாட் சையத் ஜாஃபர் 2@gmail.com அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன் ஓகே இது வந்து ஒரு மல்டிபார்ட் ஃபார்மாக போக போகுது நவ் லெட்ஸ் டூ ஸ்டேட்டஸ் அப்டேட்டுன்னு வந்துருச்சு அப்படியா அப்படின்னா இப்போ நம்ம சையத் ஜாஃபர்னு இருக்குது இங்கே சையதுன்னு இருக்குது இங்கே ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன் ஸோ ஐ எம் கெட்டிங் தி வேல்யூ சேஞ்ச் ஓகே ஸோ இப்போ எனக்கு இங்கே 2 விஷயம் நடக்குது என்னென்னா ஒரு ஏபிஐ மூலியமாக இஃப் ஐம் சென்டிங் ஃபார்ம் டேட்டா எனக்கு இந்த இது கால் ஆகுது ரைட்டு சூப்பர் வெல்கம் சூப்பர் டூப்பர் ஃபைன் ஃபார்ம் டேட்டா நான் அனுப்புகிறேன் ஃபார்ம் டேட்டாவை நான் கன்சியூம் பண்ணுறேன் ஓகே சரிடா இது நான் வந்து ஜேசன்லேயே பண்ணலாமே எதுக்கு இப்போ இங்கே ஃபார்ம் டேட்டா வாங்குறேன் அப்படிங்கிற கேள்வி வரணும் ஸோ எதுக்காண்டினா நவ் வி வில் டிசைன் ஒரு HTML பேஜ் அந்த HTML பேஜ் மூலியமாக வி வில் கனெக்ட் இட் எவ்ரி திங் ஸோ அதை நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னாக்கா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர் லைக் டெம்ப்ளேட்ஸ்குள்ளார ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஃபைல் லைக் edit.html இப்போ நான் இதுக்குள்ளார ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஸ்டஃப் டாக் டைப் கொடுத்துட்டு /html கொடுத்துட்டு ஓகே ஒரு HTML பாடியை க்ரியேட் பண்ணியாச்சு இங்கே நான் வந்து ஒரு ஃபார்மை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் என்ன ஃபார்ம்னா ஹெட்டுக்குள்ளார என்ன வரும் டைட்டில் வரும் டைட்டில் என்ன டைட்டில் போட்டுக்கலாம் மேபி எடிட் யூசர்னு கொடுத்துக்கிறேன் ஓகே டைட்டில் அது போதும் அண்ட் தென் எல்லாமே பேசிக்கான இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் டோன்ட் எக்ஸ்பெக்ட் சிஎஸ்எஸ்லாம் பயங்கரமாக போடுவேன்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு edit user okay so now I'm going to do a formல என்ன பண்ண போறேன்னா I'm going to put a method post இதில் first form.hidden tag I think
இது என்ன பண்ணுனாக்கா தேர் இஸ் ஏ செக்யூரிட்டி மெக்கானிசம் கால்ட் அஸ் CSRF டோக்கன். ஓகே, ஸோ அதுக்காண்டி நம்ம இதை வைக்கிறோம். பட் யூ நீட் நாட் டு வரி. லெட்ஸ் see. ஸோ அகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் டேகு. ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு புட் தீஸ் வேல்யூஸ் லைக் ஒரு ஃபார்ம் டாட் நேம் டாட் லேபிள் வாங்குகிறேன், ஒரு பிரேக்கிங் டேகு. அதே மாதிரி ஃபார்ம் டாட் நேம் ஆஃப் ஒரு 30 கேரக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே ஜிஞ்சர் டெம்ப்ளேட்ஸ் உடைய சின்டாக்ஸு. ஐ வில் ஷேர் சம் ரிசோர்ஸஸ் டு ரீட் தோஸ். ஸோ அதே மாதிரி தான் இமெயிலுக்கும் மேபி இதை நான் டிட்டோ அடிச்சுக்கிறேன். இமெயிலுக்கும் அதே தான், வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா வேலிடேஷன்ஸும் செய்யலை. அந்த அட்டு எத்தனை வாட்டி இருக்கணும் அந்த மாதிரி எந்த வேலிடேஷன் செய்யலை, சிம்பிளாக இப்படியே போட்டுக்கிறேன். ஃபார்ம் டாட் சப்மிட். சரி, இது சப்மிட் அடிச்சு எங்கடா போவோம் அப்படின்னா, நீங்கள் யூஆர்எல் யூஸ்வலாக இங்கே கொடுப்போம், யூஆர்எல் இஸ்குவல் டு என்ன யூஆர்எல் போகணுன்ட்டு. சின்ஸ் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து யூஆர்எல்கே இந்த இதை நான் போகும். ஸோ அதனால் நான் அங்கிட்டே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் நான் என்னோடய கன்சிடரேஷன். ஸோ லெட்ஸ் இது இப்போ புரியாது, லைக் லெட்ஸ் வெயிட் ஃபார் லைக் 1 more minute அண்ட் லெட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரெண்டர் ஏ டெம்ப்ளேட். என்ன டெம்ப்ளேட்டு? இந்த டெம்ப்ளேட் தான் நான் திருப்பி ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துலையே ஓகே, ஐ ஆல்சோ நீட் திஸ் ஒன் another ஐட்டம், URL ஃபார். இது வந்து என்ன பண்ணுனாக்கா, வெதர் இட் இஸ் அன் இப்போ ஸ்டாட்டிக் யூஆர்எல்ஸ் இருக்குது, இல்லட்டினா வேறு ஏதாச்சும் சம்திங் இருக்குது, அதுக்கான யூஆர்எல் என்ன. இப்போ எடிட் யூசன் இருக்கா, அந்த யூஆர்எலுக்கு இது போய் உட்காந்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், URL ஃபார் எடிட் யூசர் நான் கொடுத்தேனாக்கா இந்த யூஆர்எலுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கும். ஸோ இங்கே தான் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் ஏ ஜேசான், ஓகே, இவ்வளோ நம்ம அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். நவ் வாட் ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் இஸ், ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ரீடைரக்ட். எந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறேன், URL ஃபார். URL ஃபார் எதுக்கு, எடிட் யூசர். எடிட் யூசருக்கு நான் வந்து கொடுத்துறேன். அண்ட் தென் இதுக்கான யூசர் ஐடியும் யூசர் ஐடி அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ தட் இந்த யூசருக்கு இது ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ தட் இப்போ என்னவா ஆகும் அப்படின்னாக்கா, கெட் ரெக்வஸ்ட் போயிடும். ஒரு டீட்டெயில் இங்கே வந்திருக்குது, அந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணிடுங்க. டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டு திருப்பி அந்த பேஜுக்கே போயிடும். அப்போ ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் எங்கடா இருக்கும் அப்படின்னாக்கா, அது நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட்டில் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ கெட் ரெக்வஸ்ட்டில் வந்து சொல்ல அடுத்த கதை என்ன அப்படின்னாக்கா, இங்கிட்ட தான் நம்ம வந்து அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம we are going to play. So let's do some stuffs like this. இங்கே என்ன பண்ணணும்னா, அகைன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ரீடைரக்ட் டெம்ப்ளேட். இந்த இதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் edit dot html அப்படின்னா கொடுத்துட்டு, அதுக்கான யூசர் டீட்டெயில் வந்து யூசர் அப்படின்னா கொடுத்துருவேன். யூசர் இஸ் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு அடிச்சிட்டேன்னா இது முடிஞ்சு. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை புட்டிங் இட். லோக்கல் ஹாஸ்ட் 5000ல் edit 1 அப்படின்னு அடிச்சனாக்கா, ஓகே, ஃபார்ம் இஸ் அன்டிஃபைன். ஓகே, ஃபார்முக்கு போகுது, பட் ஃபார்ம் இஸ் அன்டிஃபைன் வருது. லெட்ஸ் சி என்ன இருக்குன்ட்டு. ஓகே 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 வெயிட். ஸோ ஃபஸ்ட் இது இனிஷியலாக இப்போ நம்ம வந்து பேசிக் ஃபார்ம்ஸ் நம்ம ட்ரை அவுட் பண்ணுவோம், அண்ட் தென் வி வில் கோ டு தி WT ஃபார்ம்ஸ். லேபிள் வந்து நேமு,
நேம் வாங்கிட்டு and I'm going to put a br. I'm going to have an input type is equal to text. So name is equal to name தான் அதனுடைய இது, and then value is equal to ஆல்ரெடி இருந்த வேல்யூ. ஸோ அந்த யூஸருங்கிற ஆப்ஜெக்ட் நாங்கள் பாஸ் பண்ணுறேன், அந்த யூஸருங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இதை வந்து ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா இட் வில் அக்செப்ட். ஓகே, இது வந்து இட் ஷுட் பி இன் ஏ ஸ்ட்ரிங். எரர் அடிக்காது. ஓகே, அதே மாதிரி பிஆர் அடிச்சோம்னாக்கா இது ஃபைன். ஸோ இப்போ இதே இதுதான் உங்களுக்கு இமெயிலுக்கும், ரெண்டு எழுத்து ஃபஸ்ட்டு வருது இமெயில். இமெயிலுக்கும் டைப் வந்து இமெயில், நேம் வந்து இமெயில். இதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவலான வேல்யூ வந்து யூசர் டாட் இமெயிலில் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அதை வாங்கிறோம். அப்புறமாக ஒரு பட்டன் வேணும். பட்டனோட வேல்யூஸ் என்னதுன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்டு. அதை நான் அடிக்க சொல்ல அது எனக்கு வந்து வரும். எடிட் யூஸருங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். அண்ட் தென் லெட்ஸ் சி. ஓகே, இப்போ ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டோமா? க்ளோஸ் பண்ணிட்டோன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் அடிச்சேனாக்கா அப்பயும் எரர் அடிக்குது. ஏன் ஃபார்ம் இஸ் அன் அன்னோன் எலமெண்ட் அப்படின்னு வருது. ஏன் வருது? ஃபார்ம் இஸ் அன்டிஃபைன்ட். ஓகே, இட் இஸ் லோடிங். அன்டிஃபைன்ட் எரர், ஃபார்ம் இஸ் அன்டிஃபைன்ட். unidentified error html app.py edit. இவனை வேணா மேபி கில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார்ம் டாட் ஹிடன் டேக், அதான் எல்லாமே ஹைட் பண்ணியாச்சே. Or is it considering these items? Okay, fine. So now same. Okay, so now இப்போ நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடிட் யூஸர்னு கொடுத்துருக்கோம். இட் ஹாஸ் ஒன் பேசிக் ஃபார்ம். ஸோ இப்போ நான் எடிட் ஒன்னு கொடுத்தனால எனக்கு இந்த யூஸர் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், I will add like one more item. So இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பானே. execute SQL, insert into users, name, email, values, Raj at gmail.com. enter அடிச்சனாக்கா it is going to execute. ஸோ திரும்பி டேட்டா வந்துச்சுன்னா டேட்டாவில் 2 இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 1 குத்தா எனக்கு இது வரும். இதே இங்கே நான் 2 குத்தானாக்கா எனக்கு ராஜ் வருவார். வரல. ஏன் வரல? தானே இருக்காரு. What nonsense is this talking? Edit 1. get user அடிச்சனாக்கா type error bro. ஓகே, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுதா? ஓகே, போன செஷனில் தான் சொன்னாங்க
let me check, but yeah. Render template JSON. If it is an user, I'm sending to I'm just doubtful. Why yeah. என்ன ஒவ்வொரு வாட்டி நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுமோ? இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆன் பண்ணிட்டு முதல்ல வர மாதிரி. ப்ரோ சேவ் ஆப்ஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஐ மீன் சம்டைம்ஸ் அது கூட ஷூர். சேம் ஆப்ஷன்ஸா? ஐ மீன் ஒன்னே கொடுக்கல சொல்கிறீங்களா? இல்லையே, ஒன்று கொடுத்தா வருது. அதே மாதிரி தானே 2 கொடுத்தாலும் வரணும். 2ங்கிற ரெக்கார்டு தான் அதில் தான் இருக்குது. கர்சர் யூசர் ஐடி ஒரு ஐடி இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ இங்கே ஐடி என்னவா இருக்குது? ஐடி 2 தான் இருக்குது. raj.gmail.com இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. வேறு ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்புறம் அந்த பெட்சின்னு ஒரு இடத்துல சர்க்குலர் மார்க் காமிச்சிச்சு ப்ரோ. பெட்சின்னு ஒரு இடத்துல அங்கதான் H1 இல்லை அது அது ஏன் அப்படி காட்டுது இறந்து? அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அதே மாதிரி இஃப்லையும் காட்டுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இது லிண்ட் இங்கே அடிச்சனாக்கவே சரியாயிரும். சரியாகல. ஓகே, ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ. மறுபடியும் மாத்தணும் ரீஸ்டார்ட். யுனிவர்சல் சொல்யூஷன். இல்லை வேறு என்னமோ நடக்குது. லெட்ஸ் வெயிட். நன் டைப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள். 2ங்கிறது அங்கிட்டு வரல. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஏன் 2ங்கிறது இந்த டிபியில் ரெஃப்ளெக்ட் ஆகலை? கமிட் ஆகலையோ? இது ஒரு பிரச்சனை இருக்குது. நான்சென்ஸ். இப்போ அது ஒர்க் ஆச்சுன்னா பிச்சு போடுவேன். அதான் பார்த்தா இல்லை ஒர்க் ஆகலையே. அப்போ வேறு என்ன? கமிட் ப்ரோஸ் டேட்டா SQL query அடிங்க ப்ரோ, வருதா பாருங்க, செக் பண்ணு. select all from சரி ஓகே. தேர் இஸ் சம் மிஸ்மேட்ச். தட் இஸ் ஃபைன். இப்போது என்ன பண்ணலான்னாக்கா ஓகே, நான் வந்து இதில் மூலியமாகவே நான் அடிச்சுக்கிறேன். எங்கே அந்த டேபிள் இருந்துச்சுல, அந்த query ஃபஸ்ட் நம்ம எழுதி வச்சிடணும்ல, database.py. ஸோ இதன் மூலியமாகவே I am just going to write one another item like Sayed one, Ratna, Raj, and then Raj அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். let's see என்ன ஆகுதுன்ட்டு, and then we can do. okay, python database.py table user already exists. okay, Raj one table users already exists. Raj one table சரி great. database is locked. இன்னமும் database ஆகிருக்குது, அதனால தான் ஓட மாட்டேங்குது. ரைட், க்ளோஸ் வித்தவுட் சேவிங். இப்போ திரும்பி அடிச்சேனாக்கா ஓகே ஃபைன். ஸோ நவ் இஃப் ஐ எம் கோயிங் ஹெட் அண்ட் ஹிட்டிங் இட் ஐம் ஓகே. நவ் இஃப் ஐ எம் கோயிங் ஹெட் அண்ட் ஓகே. இது வந்து இன்னொரு பிரச்சனை SQL i3யில். உங்களுக்கு என்னென்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லாக் ஆகிக்கும், ஆகாது. இப்போ பார்த்தீங்களா இங்கே உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ரைட் ஃபைன். ஸோ நம்மளுடைய நோக்கம் இங்கே நிறைவேறிச்சு. ஸோ நவ் லெட்ஸ் see about this.
இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே அடிச்சேனாக்கா எனக்கு ராஜோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஏன்னா திரும்பி 2க்கு பதிலாக 1 அடிச்சேனாக்கா ஐம் கோயிங் டு கெட் மை டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ பேசிக் ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜாஃபர் 1 2 3 அப்படின்னு வச்சுட்டு நான் எடிட் யூஸர் எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு அது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக மாறிடும். ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கிட்ட வந்து நான் எடிட் யூஸர்னு இதில் கிளிக் பண்ண உடனே கீழே ஒரு யூஆர்எல் ஒன்று ரெக்வஸ்ட் ஒன்று போகும். போஸ்ட் ரெக்வஸ்ட் போயிடுச்சா? போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் ரெக்வஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது போயிருக்கு. ஜாஃபர் ப்ளஸ் 1 2 3ன்னு போயிருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குனாக்கா ஐ எம் கெட்டிங் பேக் தி சேம் ஐட்டம். ஓகே, ஸோ இது அப்டேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு இங்கே வந்திருக்கு. சரி, இது நிஜமாலே அப்டேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா வி கேன் கோ ஹெட் அண்ட் செக் தி டிபி அகெயின். திருப்பி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யூசர்ஸ் இங்கே ஜாஃபர் 1 2 3 இங்கேயும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் வே. நீங்கள் ஒரு ஃபார்மை இப்படி மாதிரி போட்டுக்கிட்டு யூ கேன் கலெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் இட் டு ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். அங்கேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே. இது வந்து இங்கே நம்ம 2 விஷயம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னாக்கா வி ஆர் டிசைனிங் தி ஃப்ரண்ட் அண்ட் பார்ட். ஓகே, ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா WT ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் ஒன்று இருக்குது. WT ஃபார்ம்ஸ் இந்த இருக்கா? ஸோ இது மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதுலேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மாடல்ஸ் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இங்கிட்டே நீங்கள் உங்களுக்கான வேலிடேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு another ஃபங்க்ஷனாலிட்டி. வேலிடேஷன் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் மாடல்ஸ் டேட்டா எப்படி வருது எப்படி போகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுனாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம், இமெயிலு, பாஸ்வேர்டு அது எல்லாத்துலேயுமே இப்போ இங்கே வேலிடேட்டர்ஸ் லென்த்து மினிமம் லென்த் வந்து 4 இருக்கணும், மேக்ஸிமம் 25 இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ this is how the basic forms works with Flask. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. எப்படின்னாக்கா CSRF டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபார்மு, அது வந்து ஒரு ஹேக்கபிள் ஃபார்ம் மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, இருக்குது. ஸோ என்னென்னா நீங்கள் அதை மேனிப்புலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா மேனிப்புலேட்லாம் பண்ண முடியும். தேர் இஸ் ஒன் அதர் மெக்கானிசம் லைக் CSRF. ஸோ அது மூலியமாக என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ஃபார்முக்கும் தே வில் பி ஹேவிங் லைக் ஒன் மெக்கானிசம் லைக் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மெக்கானிசம். அதை வச்சுட்டு தே வில் பி ஹேண்ட்லிங் தி அத்தன்டிசிட்டி, நாட் அத்தன்டிசிட்டி, தி அத்தரைசேஷன். ஸோ அவர் இந்த மாதிரி நிஜமாலே ஃபார்ம் இருக்குதா, இந்த ஃபார்ம்லேருந்து தான் டேட்டாஸ் வருதா அப்படிங்கிறது அங்கே கன்சிடர் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே தேர். ஸோ திஸ் ஆர் தி 2 ஐட்டம்ஸ் இன் ஃபார்ம்ஸ் ஃபார் Flask. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, we can discuss now. என்ன கேள்விகள் ப்ரோ? இதில் ஓரம் இல்லையா? இதில் ஓரம் இருக்குது. சூப்பர், நைஸ் கேள்வி. எஸ்கியூஎல் அல்கமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் இருக்குது. நம்ம அந்த ஓரம் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணலான்னா இப்போ நான் இங்கிட்டு வந்து அந்த யூசர் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே நான் தானே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் மாடல்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று எழுதிட்டு நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த இது எல்லாமே. ஸோ எஸ்கியூஎல் மாதிரி. ஆமாம், லைக் ஜாங்கோ. ஸோ எஸ்கியூஎல் அல்கமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் வே. நீங்கள் இந்த மாதிரி மெனக்கெட்டு இந்த டிபியில் போய் ஒன்று ஒன்றா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே எடுத்து போட்டு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். ஓகே, என்ன கேள்விகள்? நேம்ங்கற டைட்டில் ஏன் வந்து 2 கேபிட்டல்லயும் 2 ஸ்மால்லயும் இருக்கு? எங்க குத்துக்கறேன்? எங்க ப்ரோ? அந்த அவுட்புட்ல பாருங்க. அவுட்புட்
இதோ நேம் வந்துட்டு இது இல்லையா? நேம் வந்துட்டு 2 கேபிட்டல் இருக்கு 2 ஸ்மால் இருக்கு. இது நான் தப்பா எழுதிட்டேங்க. யூசர் இது. இங்கே நான் தப்பா எழுதி இங்கே என்ன கொடுத்துருக்கோனோ அதான் இங்கே நம்மளுக்கு இங்கிட்ட வரும். இங்கே நான் இது நான் டைப் பண்ண சொல்ல அப்படி அடிச்சிட்டேன். இப்போ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் அடிச்சேன்னா கரெக்டாக வரும். ஓகே ரைட். ஓகே, ஸோ வேறு கேள்வி இருந்தால் கேளுங்கோ, இல்லை என்றால் நாம் முடிக்கொள்ளலாம். வி கேன் கனெக்ட் பேக் டுமாரோ. ஸோ டுமாரோ இன்னொரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஓகே ப்ரோ ஒன் டவுட் ப்ரோ. சொல்லுங்கள். ராஜ் பேசுகிறேன். ப்ரோ இதில் இல்லை லைக் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், கேட்கலாமா? சொல்லுங்கள். ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் லைக் சேட் பாட் ஆட் பண்ணோம். சரி. அந்த சேட் பாட் வந்து என்எல்பி யூஸ் பண்ணி அப்படியே அந்த இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கெட் பண்ற மாதிரி லைக் எந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணி எப்படி லைக் நான் டைரக்டா டிபியோட கனெக்ட் பண்ணிட்டேன் அதை. சரி. ஆனா சம்டைம்ஸ் எரர் த்ரோ பண்றது, அது எப்படி ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு என்எல்பி கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு சேட் பாட் மாதிரி. ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க. இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுக்கோங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்டு. ஓகே, இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க இல்லையா? ஆமா. இப்ப லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு ஐ வாண்ட் எ ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு லைக் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டா அது சஜஸ்ட் பண்ணோம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஒன்று வந்து என்னதுன்னா டயலாக் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை ட்ரை அவுட் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் பண்ண டயலாக் ஃப்ளோ கூகுளுடைய ஒரு சொல்யூஷன், அது நீங்கள் எடுத்து ட்ரை அவுட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேயே லோக்கலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்குள்ளார நீங்கள் இந்த இன்புட் கேள்வி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக என்ன அவுட்புட் வருதுங்கிறது பார்த்துட்டு நீங்கள் பேசிக் வெக்டார் சர்ச் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம் இதை. அதுவுமே கைண்ட் ஆஃப் என்எல்பி தான், பட் நீங்கள் அதுவுமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நான் டேட்டா செட்ஸில் அது ஆல்ரெடி இருக்கு லைக் ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் டேட்டா செட் எடுத்தேன். சரி. அது இன்டன் டாட் பிவேன்னு இருக்கு, அதோட கனெக்ட் பண்ணி லைக் சம்திங் பண்ணேன். ஓகே, இல்லை மேபி நீங்கள் வி கேன் டிஸ்கஸ் செப்பரேட்லி. நீங்கள் கோட் காமிச்சிங்கன்னா தான் எனக்கு என்னங்கிறது புரியும். ஸோ மேபி வி கேன் டிஸ்கஸ். லைக் இப்போதைக்கு வந்து அந்த கூகுள் அந்த 2 நேம் மொத்தம் சொல்லுங்க ப்ரோ ஒரு வாட்டி. லைக் கூகுள் தான் டயலாக் ஃப்ளோ, another one சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, ஐ வில் செக் இட் ப்ரோ. ஓகே, யா ரைட். ஓகே தென் வேறு எந்த கேள்விகளும் இல்லை என்றால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பை ஆல், தேங்க்ஸ் ஆல், டேக் கேர், பை. தேங்க் யூ ப்ரோ. Thank you, Jovan. Bye.